வணக்கம். நம்மளுடைய நவரஞ்சனி என்டர்டெய்னர்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக பல விஐபிக்களோட நேர்காணல் நம்ம ஒளிபரப்பிட்டு வருவது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் உதயம் ராம் சார் அவர்களே இன்று நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறாங்க. அவரை பற்றின தகவல்கள் எல்லாருமே உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் அடிப்படையில் ராம் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஸ்ரீதர், சொல்லுங்க. உங்களுடைய பற்றின ஒரு சின்ன அறிமுகம் நீங்களே வாசகர்களுக்கு சொல்லிடுங்க, நேயர்களுக்கு சொல்லிடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் சார். என்னுடைய பேர் வெங்கட்ராமன். நான் பிஎஸ்சி மேத்ஸ் படித்தேன். அது இல்லாமல் ஜெர்னலிசம் டிப்ளமா படிச்சிருக்கேன். படித்தது குருநானக் காலேஜில் நான் படித்தேன். அதன் பிறகு பிஎஸ்என்எல், முன்ன டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிஃபோன்ஸ் இருந்தது, இப்போ பிஎஸ்என்எல். அதில் ஒரு 38 வருடங்கள் பணிபுரிந்து இப்போ தான் ஓய்வு பெற்றேன். மனைவி, 2 பசங்க, 2 பேருமே அப்ராடில் இருக்காங்க. மனைவி இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் அவங்க ஒரு பெரிய பதவியில் இருந்தாங்க. நீங்கள் ஒரு சிறந்த வெற்றிகரமான பத்திரிகையாளர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 40 வருஷமாக ஒரு பத்திரிகை நடத்துறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஒரு எழுத்தாளராக என்னால் அந்த ஒரு பத்திரிகையாளர் வழி எனக்கு தெரியும். எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ தூரம் கஷ்டம். ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப போராடி செஞ்ச ஒரு விஷயம் அப்படிங்கிற முறையில் அதை கடந்து நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் என் நண்பர்கிட்ட சமீபமாக பேசும்போது உதயம் ராம் சார் நான் இன்டர்வியூ எடுக்க போகிறேன் அடுத்தது அப்படின்னு சொன்னேன். அவர் அகில இந்திய வானொலி நிலையத்தில் அறிவிப்பாளராக இருந்து ரிட்டையர் ஆனவர். எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர். அவர் கேட்டார், நம்ம விசாரிட்டே இருங்க சார் கண்டக்ட் பண்ணுவார், அவர் தானே உங்களை ரொம்ப நெருக்கமாக பார்த்து பேசி பழகிற மாதிரி அவர் சொன்னார். ஸோ நீங்கள் உங்கள் உதயம் ராம் அப்படின்னோட டக்குன்னு அரட்டை அரங்கம் அதை கண்டக்ட் பண்ணார் அவர் தானே அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. இதை கடந்து எனக்குள்ள ஒரு சந்தோஷம். நான் ஒரு எழுத்தாளனா, என்னுடைய படைப்புகள் எத்தனையுமே என்னுடைய அடுத்த தலைமுறையினர் சிறந்த முறையில் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு, ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் என்னுடைய படைப்புகள் எல்லா நூல்களுமே இருக்கு. அப்படின்ற அடிப்படையை பார்த்தா நீங்கள் வெற்றிகரமான ஒரு உன்னதமான கணவர், ஒரு உன்னதமான தகப்பன். உங்கள் 2 குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு வெளிநாட்டில் நீ நல்லபடியாக வேலை பார்த்து குழந்தை பற்றி பேரம் பேத்தின்ற ஒரு நிறைவான மன வாழ்க்கையில் வாழற ஒரு கணவரைய தகப்பனை, ஒரு பத்திரிகையாளரை அவர் கூட இன்னைக்கு பேசுறதுன்றது எனக்கு ரொம்பவே மன நிறைவு தருது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க. விசு சாரோட அறிமுகம் உங்களுக்கு எப்படி சார் கிடைச்சது? இல்லை, விசு சாரோட அறிமுகம் கூட நீங்கள் முதல்ல ஒன்று சொன்னீங்க, இந்த பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு. பத்திரிகை 40 வருஷமா இல்லை. பத்திரிகை ஒரு 22 வருஷமா தான் இருக்கு. உரத்த சிந்தனைன்றது ஒரு அசோசியேஷன். அந்த அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்கள், கவிஞர்கள், சிந்தனையாளர்கள், பத்திரிகைக்கு வாசகர் கடிதம் எழுதுறவங்க, வானொலி நேயர்கள், தொலைக்காட்சி ரசிகர்கள், இப்படி இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பாக தான் அது இதே பீச்சில் 1983 ஆரம்பித்தோம். ஒரு நட்பு வட்டம் தான் அது அமைப்பாக மாறலை. அதன் பிறகு அது தொடர்ந்து பல உறுப்பினர்கள் சேர்ந்தாங்க. அதை ஏன் ஒரு உரத்த சிந்தனைன்றது ஒரு அமைப்பாக மாற்றி அதை கலந்துரையாடல், ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு எழுத்தாளர்களோட சந்திப்பு, தொழிலதிபர்களோட சந்திப்பு, திரையுலக நட்சத்திரங்கள், நாடக நடிகர்கள், இந்த மாதிரி அவர்களோட சந்திப்பு இதெல்லாம் நாங்கள் நடத்திட்டு வந்தோம். ஒரு கட்டத்தில் என்னென்னா தகவல்களை பரிமாறிக்கணும் அப்படின்னும் போது, மற்றவர்களோட பரிமாறிக்கணும் போது நமக்கே ஒரு பத்திரிகை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கல்லூரியில் படித்து முடித்த பிறகு கையெழுத்து பத்திரிகை நடத்திட்டு இருந்தேன். உதயம்னு ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்திட்டு இருந்தேன். ஸோ அதனால் என் பேரை உதயம் ராம்னு வச்சுக்கிட்டேன். அது ஒரு 3 வருஷம் கையெழுத்து பத்திரிகை அப்போ தான் எனக்கு பத்திரிகை அனுபவம். அதன் பிறகு நான் கல்லூரியில் படித்து முடித்து வேலைக்கு வந்த பிறகு சிறுகதைகள், அப்புறம் கவிதைகள், கட்டுரைகள், இந்த மாதிரி தினமலர், அப்புறம் இந்த ஜனரஞ்சனி, அப்புறம் சுமங்கலி, இதெல்லாம் எழுதிட்டு இருந்தேன். தாயில் நிறைய எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் ஆல் இந்தியா ரேடியோவில் நிறைய ட்ராமாஸ் கொடுத்துருக்கேன். இளைய பாரதம்னு ஒரு நிகழ்ச்சி அந்த காலத்தில் குமுதம், சேயோன் இவங்கெல்லாம் ப்ரொடியூசராக இருந்தப்போ அந்த நிகழ்ச்சி வந்துட்டு இருந்தது. அதில் 12 வருடங்கள் அந்த உரத்த சிந்தனை இளைஞர் மன்றம்னு ஒரு அமைப்பை நாங்கள் நிறுவி, அதன் மூலமாக எங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாமே அப்போ யூத்தாக இருந்தாங்க. அவங்களாம் அவர் வைத்து நாடகம், கவிதை, ஸ்கிட் போடுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்படி இந்த பத்திரிகை அனுபவங்கள்லாம் வைத்து, அப்புறம் வானொலி அனுபவம், இதெல்லாம் வைத்து ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கலான்ட்டு 2000 ஆரம்பித்தோம். எங்கள் பத்திரிகையை உரத்த சிந்தனைன்ற பேர்லேயே ஆரம்பித்தோம். 2002 அது பதிவு பெற்றது. RNI நம்பர் கொடுத்துட்டு இப்போ ஒரு 22 வருடமாக ஒரு வெற்றிகரமான பத்திரிகையாக வந்துட்டு.
ஸோ இந்த கான்செப்டில் வந்து வரும்பொழுது, இந்த தொடர்பில் இருக்கும் பொழுது, நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி உரத்த சிந்தனை மூலமாக நிறைய திரையுலக கலைஞர்கள், அப்புறம் எழுத்தாளர் சந்திச்சுட்டு இருந்தோம் இல்லையா? அப்போ வந்து விசு சாரை எப்படியாவது சந்திக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி பாலச்சந்தரை வந்து நாங்கள் சந்திச்சிருந்தோம். இப்போ அந்த பாலச்சந்திரனை சந்திச்ச வச்சு அவருடைய சிஷ்யன் விசு சாரை வந்து அவர் சொன்னார், அப்பா என் குருநாதரே வந்ததுக்கப்புறம் நான் வரலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய மீட்டிங், எங்களுடைய கலந்துரையாடல் மீட்டிங் எல்எல்ஏ பில்டிங்கில் நடக்கும் வழக்கமாக. ஒரு 50 பேர் தான் இருப்போம். ஆனால் அந்த 50 பேரும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த விஐபிஸ் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும் பார்க்கறதுக்கே. வந்து அவங்களுக்கு வந்து அந்த வரக்கூடியவர்கள்ட்ட நிறைய விஷயங்களை கேதர் பண்ணுவோம் நாங்கள். அதை அங்கே வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுறோமோ அது வந்து அப்போல்லாம் வந்து உங்களுக்கு மீடியா வரல, டிவிலாம் கிடையாது. ஒன்று ஆல் இந்தியா ரேடியோவில் வரணும், இல்லைனா பத்திரிகையில் வரும். அதை என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோமோ அதெல்லாம் வந்து டைலிலையும் வீக்லியில் அதிலலாம் வந்து அந்த செய்திகள்லாம் வரும், அதில் வரும். ஸோ அந்த மாதிரி விசு சார் வந்து எல்எல்ஏ பில்டிங் வந்த பொழுது எங்களுடைய அந்த கேள்வி கேட்குற விதம், எங்கள் மெம்பர்ஸ் வந்து எப்படி ஒற்றுமையாக இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்தோன்னா அவருக்கு ஒரு இம்ப்ரெஷன் வந்தது. அன்னிலேருந்து அவர் என்னுடைய ரொம்ப நண்பராயிட்டார், ரொம்ப நண்பராயிட்டார். உரத்த சிந்தனை மேலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் அதுலேருந்து ஏற்பட்டது. இப்போ கொரோனா காலத்தில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும். குறிப்பாக இந்த செருப்பு தைக்கிறவங்க, இந்த மாதிரியான கறிக்காய் விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டேட்டு அன்னைக்கு வேலை பார்த்தா அன்னைக்கு சம்பளம், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கொரோனான்றது ரொம்ப கஷ்டம். இந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, அங்கே வேலை செய்கிறவங்க தப்பிச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம தான் உதவி பண்ணலாம். உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க. நீங்கள் என்ன உதவி பண்ணாலும் நம்ம தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதிருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. நானும் என்னால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தேன். அந்த மனசு எனக்கு பிடிச்சிருந்து. அடுத்தவங்களுக்காக கவலைப்பட்டேன். நீங்கள் பெருசாக உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை கலெக்ட் பண்ணி அது எடுத்து போய் முறையாக அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் பண்ணது அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ. இல்லை அது மாதிரி நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்றது வந்து சார், நான் வந்து விவேகானந்தரோட டிசைபிள் சார். விவேகானந்தருடைய கொள்கைகள் எல்லாமே பிடிக்கும். ரொம்ப நாளாக எங்கள் வீட்டு பீரோவில் நான் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி வச்சுருந்தேன். அதில் வந்து விவேகானந்தரோட யார் மற்றவர்களுக்காக வாழ்கிறார்களோ அவர்கள் தான் வாழ்கிறார்கள். கண்டிப்பா இல்லையா? அதுதான் அர்த்தம். மற்றவங்களாம் வாழறது தான் இல்லை, மற்றவங்களுக்காக யார் வாழறோம் அவங்க தான் வாழறாங்கன்னு விவேகானந்தர் வந்து சொல்லியிருக்காருது புரியும். ரெண்டாவது, நம்ம வந்து என்னன்னா சார், எல்லாருக்குமே கொடுக்கணும்னு மனசு இருக்கு. ஆனால் அவங்கள போய் டேப் பண்ணி அவங்ககிட்டேருந்து அந்த பணத்தை வாங்கி, ராபின்ஹுட் ஃபார்முலா தான், இல்லாதவர்கள் இருப்பவங்ககிட்டேருந்து வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் ராபின்ஹுட்டோட எல்லாம் ஃபார்முலா. இந்த ஒரு சின்ன இடைவெளி, அதுக்கு ஒரு மனசு வரணும் சார். இல்ல அது நம்ம கருவி சார். கடவுள் வந்து ஒரு சிலரை வந்து கொடுக்கறதுக்கு பயன்படுத்தியிருக்கான், ஒரு சிலரை வந்து வாங்கிக்கிற மாதிரி பயன்படுத்தியிருக்கான். இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு 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 தபால் மேன் வேணும் இல்லையா, ஒரு போஸ்ட்மேன் வேணும் இல்லையா, டெலிவரி பண்றதுக்கு. அந்த வேலையை நாம வந்து கரெக்டா செய்வோம். இந்த எல்லாமே கூட சார், இதெல்லாம் விசு சாரோட கான்செப்ட்ல தான். ஏன்னா நாங்கள் அரட்டையரங்கம் நடத்தும் போது என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு டேட் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப டிமாண்ட். அப்போல்லாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு அலமோதுவாங்க, லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப்லாம் அலமோதுவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கோ, இல்லை ஒரு குழந்தைகள் இல்லத்துக்கோ, இல்லை ஒரு ஸ்கூலுக்கோ ஏதாவது ஒரு வந்து நீ முதல்ல ஒரு 25,000 பணம் கொடுத்துட்டு அந்த ரெசிப்டை காமிச்சா தான் உனக்கு டேட் இருக்கும். ஸோ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே ஏதாவது ஒரு விஷயத்துல யாருக்காவது பயன்படணும்னு வருது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் தான் இருந்தார் என்கேடி முத்து, உங்களுக்கு தெரியும், என்கேடி முத்து. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி காலம் வரைக்கும் வந்து அவர் வந்து மற்றவங்களுக்காக நிறைய சர்வீஸ் பண்ணி நிறைய பேருக்கு அவர் அந்த பொங்கல் டே எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்னதானம் பண்ணுவார், அவ்வளோ பேருக்கு வேஷ்டி சட்டையெல்லாம் கொடுப்பார். அவர் சொல்கிறது விஷயம்தான், நம்ம ஒரு காரியம் பண்ணுறோம், ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணி காரியம் பண்ணும்போது அதில் ஒரு 10 ரூபாய் வந்து சேரிட்டிக்கு எடுத்து வச்சுக்கணும். நீ மீதி 90 ரூபாயை நீ என்ன வேணால் செலவு பண்ணு, அந்த 10 ரூபாயிலேருந்து யாராவது ஒருத்தருக்கு பலன் கிடைக்கணும்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கக்கூடியவர்கள் எல்லாமே நல்லவர்களாக இருக்காங்க, பார்க்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே கருணை உள்ளத்தோடு இருக்கிறாங்கன்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது நம்மகிட்ட ஒட்டிக்குது, அந்த நல்ல பழக்க வழக்கம் நம்மகிட்ட ஒட்டிக்கிச்சு. அதை நாங்கள் வந்து பண்ணோம். அதை கொரோனா காலகட்டத்தில் ஏன் பண்ணோன்னு சொன்னால், ஒரு பேசிக்காக பத்திரிகையாளராக இருக்கிறதுனால, ஒரு ஊடகத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து நேரடியாக பார்க்குறோம். அடிப்படையில் என்னென்னா, வெளியில் வந்து வியாபாரம் பண்ணுறவங்க தான் அன்னன்னிய பொழப்பு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிடுறோம். கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாட்டி வந்து நமக்கு பென்ஷனும் வருது, சம்பளமும் வந்துடுது.
ஆனால் கொரோனா காலகட்டத்தில் ஒரு பூ விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, தள்ளுவண்டி வியாபாரம் பண்ணுறவங்க, நடைபாதை கடை போடுறவங்க, செருப்பு தைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி வருமானம்? வெளியிலேயே நம்மளும் போக முடியாது, அவனும் வர முடியாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணணும், அதை வந்து ஒரு யூடியூப் நாங்கள் வச்சுருந்ததுனால அந்த யூடியூப் மூலமாக செய்தி, எங்களை பத்திரிகை இருந்தது, வாட்ஸ்அப் இருந்தது, சமூக வலைதளங்கள். வாட்ஸ்அப்ல தான் சார் பார்த்தேன். ஆமாம், அந்த சமூக வலைதளங்கள் வந்து கொரோனா காலகட்டத்தில் செய்த சர்வீஸ் மாதிரி எங்கேயுமே எதுவுமே பண்ணலை. அவ்வளவு நல்லா நம்ம பண்ணினோம். அது மூலமாக நாங்கள் நிறைய ரூபாய் கலெக்ட் பண்ணி 5000, 2000, 10,000 அது என்னென்ன முடியுமோ நிறைய பேருக்கு கொடுத்தோம். ஸோ அந்த அடிப்படையான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்குன்றது அவசியம் இல்லை. ஒருத்தர்கிட்ட இருக்குது, ஒருத்தர்கிட்ட இல்லை. இருக்கிறவன்ட்டேருந்து வாங்கி இல்லாதவனுக்கு கொடுப்போம். அது சரியானபடி வாங்கி சரியானபடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதை வந்து 30-40 வருஷமாக அந்த வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இப்பவும் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பா சார். அது ரொம்ப பாராட்டத்துக்குரிய மதிக்கத்தக்க ஒரு